श्रीमान वेंकटनाथार्य कवितार्क्य केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय अस्मद्गुरोर्भगवतोस्य दयेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. போன ஸ்லோகத்தில் பெரிய பெருமாள் தனது கருணை காரணமாக பட்டர் மூலமாக அந்த ஸ்துதியை அந்த ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கொண்டான் என்று கூறினார். அதுக்கு அவ கேட்குறா, வேற ஒருத்தர் கேட்குறார் பட்டர்கிட்ட, அது மாத்திரம்தானா இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா என்று பட்டரிடம் கேட்க இந்த 17வது ஸ்லோகம் அவதரிக்கிறது. கிம் து பிரபத்தி பலதாரித விஷ்ணுமாய மத்வம்சராஜகுலதுர்லலிதம் கிளைவம் श्रीरङ्गराजकमलापदलालितत्वं यद्वापराद्यति मम स्तुतिसाहसेऽस्मिन्. किं तु प्रपत्तिबलधारितविष्णुमाय मध्वंशराजकुलदुर्ललितं किलैवं श्रीरङ्गराजकमलापदलालितत्वं यद्वापराद्यति मम स्तुतिसाहसेऽस्मिन्. அதாவது ஒருத்தர் கேட்டாரா, வேறு ஏதாவது காரணம் உண்டா? பெரிய பெருமாள் தனது கருணை காரணமாகத்தான் உம்முடைய துதியை ஏற்றுக்கொண்டாரா இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டதுக்கு பட்டர் சொல்கிறார், தமது குலப்பெருமை, திருவரங்க திவ்ய தம்பதிகளின் வளர்ப்பு மகன், இந்த பெருமையெல்லாம் இருக்கு என்கிறார் சுவாமி. எனக்கு பெரிய பெருமாளை துதித்து கவி இயற்ற தகுதி இல்லை என்றாலும், எனக்கு தகுதி இல்லை தான், பெரிய பெருமாளை துதித்து சொல்ல கவி இயற்ற தகுதி இல்லை. ஆனால் எனது முன்னோர்கள் பெரிய பெருமாளிடம் கொண்ட பிரபத்தியால், சரணாகத்தினால் ஏற்பட்ட அந்த ஒரு பெருமையின் காரணமாக அவனுடைய மாயையே வென்றவர்கள். இந்த பிரகிருதி சம்பந்தத்தில் அழுந்த அவன் மாயை நம்முடைய கர்ம வாசனையால் நம்ம சம்சாரத்தில் கட்டுண்ண பண்ண வைக்கிறான். அந்த மாயையே அவர்கள் வென்றவர்கள். ஏன்னா சரணாகதி பண்ணிட்டான் என்னுடைய முன்னோர்கள். அந்த சிறந்த குலத்தில் நான் பிறந்ததால் எனக்கு கிடைத்த அந்த பெருமை காரணமாக, ஒரு சாத்விக அகங்காரம் காரணமாக இவ்விதம் அவனை துதித்து கவி பாடும்படி நேரிட்டது. மேலும் ஸ்ரீரங்கநாதனாலும் ஸ்ரீரங்கநாச்சியாராலும் அவர்களது திருவடிகளிலேயே சீராட்டி வளர்க்கப்பட்ட தன்மை என்னை இந்த விதம் துதி இயற்றி ஒரு குற்றவாளியாக நிற்க வைக்கிறது என்கிறார் சுவாமி. அப்போ நைச்சானுசந்தானம் இருக்கு. கிம் து பிரபத்தி பலதாரித்த விஷ்ணுமாய மத்வம்சராஜகுலதுர்லலிதம் கிளைவம் श्रीरङ्गराजकमलापदलालितत्वं यद्वापराद्यति मम स्तुतिसाहसेऽस्मिन्. किं तु ஆயினும் பிரபத்தி, எம்பெருமானிடம் செய்த பிரபத்தியின் சரணாகதியின் பலத்தை கொண்டு, அந்த சரணாகதியின் பலத்தினால், வலிமையினால், தாரித்த எம்பெருமானால் தாண்டுவிக்கப்பட்ட, விஷ்ணு மாய எம்பெருமானுடைய மாயையாகிற இந்த பிரகிருதி போகங்களை உடைய மத்வம்சிய அடியனுடைய முன்னோர்களின் ராஜகுல சிறப்பு மிகுந்த குலத்தில் பிறவியை பெற்றதனால் ஏற்பட்ட, முன்னோர்களின் சிறப்பு மிகுந்த குலத்தில் பிறந்ததனால், அந்த பிறவியை பெற்றதனால் ஏற்பட்ட துர்லலிதம், ஒரு வகையான பெருமை, செருக்கு, ஏவம் கிள, இப்படி தேவரீரை அடியேன் துதிக்க வைக்கிறது ரங்கநாதா. யத்வா, அல்லது அது இல்லாமல் ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாலிதத்துவம், ஸ்ரீரங்கராஜ திருவரங்கன் என்ன, கமலா
தாமரையில் போன்ற தோன்றிய பெரிய பிராட்டியார் என்ன, ரங்கநாயகி என்ன, இவர்களுடைய பத திருவடிகளில் லாலி தத்துவம் சீராட்டி வளர்க்கப்பட்டது. மம அஸ்மின், மம அடியேனுக்கு, அஸ்மின் இத்தகைய ஸ்துதி சாகசே, தேவரீரை துதிப்பது என்ற சாகசமான செயல், துணிச்சலான செயல், அந்த செயலில் அபராத்தியதி குற்றவாளியாக நிற்க வைக்கிறது. இந்த மாதிரி அந்த முன்னோர்களின் பிரபத்தியினால், அவர்கள் யோக மாயையை வென்றதினால் ஏற்பட்ட பெருமையினாலும், அந்த பிறவியில் பிறந்த பெருமையினாலும், திருவரங்கன் பெரிய பிராட்டி ஆகியோர்களின் திருவடிகளில் சீராட்டி பாலூட்டி வளர்க்கப்பட்ட அந்த அடியேனுக்கு இத்தகைய தேவரீரை துதிப்பது என்ற ஒரு துணிச்சலான செயலில் இறங்கி என்னை குற்றவாளியாக நிற்க வைக்கிறது. ஒரு தகுதி இல்லைனாலும் இதை நினச்சிண்டு கர்வப்பட்டு நான் துதிக்கிற குற்றவாளியாக நிற்கிறேன் என்கிறார் சுவாமி. பத்த சேத்தனர்களுக்கு அவரவர் கர்மானுகுணமாக அனாதியாய் பந்தகமாய் அமைந்த இந்த பிரகிருதி சம்பந்தம் ஒழிய வேண்டுமானால் எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணினால்தான் ஒழியும். பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேர்ந்தவர் தான் நீந்துவர் பிறவி பெருங்கடலை. இதை பெருமாளே சொல்லியிருக்கான். தெய்வீ ஹியோஷா குணமயி மமமாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாத் ஏதாம் தரந்தித்தே என்று கண்ணனே அருளுகிறார். பக்தியோகம் செய்ய முற்பட்டவர்களும் முதலிலும் இடையூறுகள் ஏற்பட்ட போதும் இந்த பிரபத்தியை அங்க பஞ்சக சம்பன்னமாக பஞ்ச அங்கங்களுடன் அவசியம் செய்ய வேண்டும். ஆகவே நமக்கு சுதந்திரமாக பிரபத்தி உபாயமாவது போல் சரணாகதி எப்படி நமக்கு சுதந்திரமாக இண்டிபெண்ட்டாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மீன்ஸ் உபாயமாவது போல் பக்தியோகம் பண்ணுறவாளுக்கும் இது பிரபத்தி சாதனமாக அமையும். ஆகவே அடியேன் எங்கள் பூர்வாச்சாரியர்கள் சென்ற வழியில் சரணாகதியையே உபாயமாக கொண்டு தேவரீரை ஆசிரயித்துள்ளேன். இப்படி ஜனித்வாகம் வம்சே மகதி ஜகதி கியாதயசாம்னு ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்ன சொன்ன மாதிரி எவ்வளவு பெரிய வம்சம் அதில் பிறந்தது, எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பிரசித்தரான மகரிஷி மாதிரி இருந்த ஆழ்வானுக்கும் குமாரராய் இருக்கும்படி எம்பெருமான் என்னை அனுகிரகித்திருக்கிறார். அது ராஜகுலம், அதாவது ராஜ மார்க்கமான எம்பெருமான் ஒருவனையே வழியாகவும் முடிவாகவும் பிராப்பியமாகவும் பிராபகனாகவும் கை கொண்ட பெரியோர்களின் குலம் இது. மேலும் குரத்தில் ஆழ்வான் ராஜபோகத்தில் எழுந்தருளி இருந்தார். அப்போ குரத்தாழ்வான் ராஜா மாதிரி இருந்தார். சாஸ்திரத்துக்காக அர்த்தராத்திரியில் ஒரு நாழிகை போது அவர் திருமாளிகை மூடுவார். சாஸ்திரத்துக்கு மற்ற எப்போதும் திறந்திருக்கும் யார் வேணா வந்து அன்ன பான ரூபிய காதி தானங்கள் இடைவிடாது நடந்து வந்தது. ஒரு நாள் நடுநிசியில் இவரது திருமாளிகையின் கோபுர வாயிலை போன்ற கதவு சாத்தும் போது அதில் கட்டியிருந்த அந்த பெரிய கதவின் மணிகள் ஓசை கேட்டுதான். அந்த கட்டியிருந்த மணிகளின் ஓசையை கேட்டு காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் வரதராஜனிடம் இது என்ன ஒலி என்று வினவ எம்பெருமானும் ஆழ்வானின் தானத்தையும் தான மகிமையையும் பிரபாவங்களையும் செல்வச் சிறப்பையும் அருளினாராம். அதை கேட்ட பிராட்டி அட நம்மையும் விட அவர் மேலானவர் போலும் என்றாளாம். அதை அப்போ கேட்டுன்ற திருக்கச்சி நம்பி அடுத்த நாள் குரத்தாழ்வான்கிட்ட வந்து தெரிவிக்கிறார். எம்பெருமானுக்கு மேலாகவும் நிகராகவும் தம்மை எண்ணுவதை அவர் கொஞ்சம் கூட விரும்பவில்லை. இப்படி ஒரு எக்ஸிபிட் பண்ணிட்டோமே நம்ம வெல்த்தை அப்படின்னு எல்லா சொத்தையும் ஏழை எளியவர்களுக்கு அளித்துவிட்டு கட்டின துணியோட தேவிகளுடன் திருவரங்க யாத்திரை மேற்கொண்டார். ராமானுஜன் திருவடியை சரணாகதி பண்ணார். இதுவே இவரது குலம் ராஜகுலம் என்று அதுவும் பொருந்தும். இத்தகைய உயர்ந்த குலத்தில் ஜனித்தது அரங்க நகர் அப்பனை துதிக்க துணிவை அருளியது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான வைராக்கியம் மற்றொரு காரணமும் உண்டு. பட்டரை இவர் சிறு குழந்தையாயிருக்கும் போதே ரங்கநாதனும் ரங்கநாச்சியாரும் இவரை திருமணத் தூள்களுக்கு இடையில் தொட்டிலில் இங்கு சீராட்டி வளர்த்ததாய் குரு பரம்பரையில் காணப்படுகிறது.
திருமணத்தூண்னு ரங்கநாதன் சன்னதியில் 2 பெரிய தூண் இருக்கும். அது நடுவில் துணி கட்டி குழந்தைய விட்டுருப்பாளாம். அதே மாதிரி ரங்கநாயகி தாயாருடைய வாசல்ல. ஆகவே திவ்ய தம்பதிகளின் திருவடிகளில் ஈடுபாடு மிகுதியால் இப்படி துதிக்க முற்பட்டது என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அரங்கநகர் அப்பனுக்கு சமர்ப்பிக்க வைத்த பஞ்சபட்ச பரமான்னங்களான அந்த பிரசாதங்கள் எல்லாம் பட்டர் குழந்தையா தவழ்ந்து வரும்போது, உக்காந்துட்டு இருக்கும்போது, அந்த குழந்தையா இருக்கும்போது அந்த பிரசாதத்தை அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவர் அதில் கை விட்டு சாப்பிட்ருவாராம். பட்டர் தன் வாய்க்குள்ளே போட்டுருவாராம். ஏன்னா அங்கேயே தவழ்ந்துட்டு இருக்கிற குழந்தை தானே. அப்படி சிறு குழந்தையாக இருக்கும்போது தமது கைகளால் அள்ளி துழாவுவாராம். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறு கையளாவிய கூழ். திருக்குறளில் புதல்வரை பெறுவதை பற்றி பொய்யாமொழி புலவரின் குரல் இங்கு நினைவு கூற வேண்டும். அதாவது அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தை அவர்களுடைய உணவை தன்னுடைய சிறு கைகளால் அள்ளுவது, அதை கையை உள்ளே விடுறது, அதெல்லாம் அவளுக்கு அவ்வளவு இனிதாக இருக்குமா, பிடிக்குமா. இப்படி ரங்கநாதன் ரங்கநாயகி அனுபவிச்சிருக்கிறார்கள். இவரது பெருமைகளை இவர் சீடர் ஸ்ரீ பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் பாசுரங்களில் இதெல்லாம் நாம் தெரிகிறோம். மீதி பேருக்கெல்லாம் என்ன இவர் புதுசாக துதிக்க போகிறார், கூரத்தாழ்வான் துதிக்காதா, ராமானுஜர் துதிக்காதா, ஆள வந்தார் துதிக்காதா, என்ன துதிக்க போகிறார் அப்படின்னு சற்று அலட்சிய பார்வை இருந்திருக்கும். திவ்ய தம்பதிகளுக்கு இது போக்கியமானது என்று குறிப்பால் உணர்த்தப்பட்டது இதன் மூலம். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.